இந்த இதுல இதே போன்று 5000 வழக்குகள் இருக்கிறதா. எதிர்காலம் என்ன சொல்லுகிறது என்பது இப்போது ஓரளவு புரியக்கூடியதா இருக்கிறது. ஒரு எப்படியெல்லாம் மாறிட்டு தி ஐலண்ட் பத்தினுடைய செய்தி. சிலோன் டுடே பத்தினுடைய செய்தி 9.5 million paid to suppress investigation of murder of STF officer Thalangam OIC and 3 officers arrested. போலீசினுடைய குறியீடோடு சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சிலோன் டுடேனுடைய ஒரு பத்திரிகை தலைப்புச் செய்தி தான் நேற்று முன்தினம் செய்தியாளர் அமர்வில் நமது ஜனாதிபதி அவர்களையுமே பேச வைத்திருந்தது. குறிப்பாக 63 லிமோனியஸ் சொகுசு கார்களை இறக்குமதி செய்து அது யாருக்கு வழங்க போகிறீர்கள் என்ற செய்தி. இன்று நான் இன்னொரு பத்திரிகையை பார்த்தேன், அது வாடகைக்கு தான் பெறப்பட்டதாக ஒரு செய்தி அங்கங்கே அடிபட்டது. அதை கொஞ்சம் ஆராயலாம். டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தி பட்ஜெட் ஃபார் த ரெக்கார்ட் புக்ஸ். பதிவு புத்தகத்திலே பதிவாகுவதற்கு அரச பாதீடு என்று ஜனாதிபதியினால் பார்வைக்கிடப்பட இருக்கிறது. சரியான பதம் அதுதான் என்று நினைக்கின்றேன். அது மிக முக்கியமாக 225 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய இலங்கை பாராளுமன்றத்தில் பின்னர் தான் நமக்கு வரும். அது பார்வையா வலியா சுகமா என்பது பின்னர் புரியும். அநேகமான வரவு செலவு திட்டங்கள் நான் ஊடகவியலாளராக இருந்த காலகட்டத்திலே சுகமான வழிகளாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது காதல் கூட இடைவெளி, அதாவது தனது அடுத்த வேளை உணவிற்கான இடைவெளியிலே தான் வருகிறது. அந்த அளவு தூரம் இந்த பட்ஜெட் பாதீடு ரணமான வழியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. சுகமான சிந்தனையை கொடுப்பதாக இல்லை. ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் சேர்மன் டு பிரசன்ட் நேஷனல் பட்ஜெட். இதுல வேற ஒரு கௌரவம் இருக்கிறது பாருங்கள். அதுல பொதுநலவாய அரசு தலைவராக அவர் இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கிறார். இது ஒரு சாதனை. முதன்முறையாக ஒருவர் அப்படி சமர்ப்பிக்கிறார். ஆமா, இலங்கை என்ற ரீதியிலே நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் பொதுநலவாய அமைப்பினுடைய தலைவராக எங்களுடைய ஜனாதிபதி இருப்பது. இது டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தி. இதுல ஒரு சூட்சமம் இருக்கிறது. ஆகவே பொதுநலவாயத்துக்கு ஏற்பட்ட செலவுகளையும் பொறுக்கக்கூடிய ஒரு சோகம் வரி என்று ஒன்று வந்து எங்களை சோகத்தில் ஆழ்த்துமா என்கிற ஒரு சிந்தனையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மதியம் 1 மணிக்கு பிறகு தெரிய வரும் கஜமுகன். நான் நினைக்கிறேன் மிக சிறப்பான விமர்சனங்கள் இதான் இருக்கக்கூடும். பட்ஜெட் தட் கண்டெய்ன்ஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ப்ரொபோசல் என்கிற செய்தியாக இருக்கிறது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு நல்ல ஒரு விடயமும் இருக்கிறது. மக்கள் வழங்கிய சில அது பற்றி நாங்கள் பிறகு தமிழ் பத்திரிகைகளை பார்க்கும்போது கதைப்போம், விரிவாக கதைக்க வேண்டும். அதனை பற்றி நான் கூறுகிறேன். இது டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தி. இவை இன்று தலைப்புச் செய்திகளாக வந்த செய்திகள். கோகுல், இனி நாங்கள் ஆராயலாம் நமது பத்திரிகைகள் எவை உள்ளடக்கி இருக்கின்றன. அடுத்த செய்தி, சர்வதேச விசாரணை வலுக்கிறது, நம்பிக்கை பிரிட்டனும் ஆதரவு என்கிறது தமிழ் கூட்டமைப்பு. இது பற்றி என்ன? ஆமா, குறிப்பாக பார்க்கின்ற பொழுது டேவிட் கேமரன் இலங்கைக்கு வருகை தந்துவிட்டு செல்லும் பொழுது ஒரு பாரிய அதிர்வலையை நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறார். அரசு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்டத்துவமான ஒருவர், அவருடைய பெயர் குறிப்பிடப்படாமல் பிபிசி உலக செய்தி சேவைக்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டேவிட் கேமரன் ஒரு ராஜதந்திரி எங்களுடைய நாட்டிற்கு வரும் பொழுது அவருக்கென்று வழங்கப்படுகின்ற நெறிமுறைகள், சில மரியாதைகள் அனைத்தையுமே பகிஷ்கரித்திருக்கிறார் என்று. இந்த செய்தி வெளி உலகத்திற்கு வந்தது குறைவாகத்தான் இருக்கிறது கஜமுகன். எப்படி என்றால், ஒரு நாட்டினுடைய அரசு தலைவர்கள் வரும்பொழுது பொதுநலவாய அரசு தலைவர் மாநாட்டுக்கு அவருக்கு செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறது விமான நிலையத்திலே. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகின்ற வாத்தியங்களை இசைத்து நடனங்களை ஆடி அவரை அப்படியே அழைத்து வருவார்கள். இன்முகம் காட்டி இருக்கிற நீட்டி அப்படியே அழைத்து வருவார்கள். அழைத்து வந்து வரவேற்பு பதிவு புத்தகத்திலே அவர் ஒரு பிரபலம் இலங்கைக்கு வந்திருப்பது தொடர்பிலே அவருடைய நிலைப்பாட்டை பதிவு செய்ய வேண்டும். இது ஒரு நடைமுறை, ராஜதந்திர நெறிமுறை. ஆனால் டேவிட் கேமரன் செங்கம்பள வரவேற்பை பகிஷ்கரித்திருக்கிறார். ஆடி பாடி பாரம்பரியத்தோடு அவரை அழைத்து வருவதை தவிர்த்திருக்கிறார். புத்தகத்திலே எழுதுவதை நிராகரித்திருக்கிறார். ஆகவே அவர் தன்னுடைய எதிர்ப்பினையா அப்படி பதிவு செய்திருக்கிறார்? ஆரம்பம் முதலேயே அவர் தன்னுடைய எதிர்ப்பினை பதிவு செய்து வந்தாரா என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. நாட்டினுடைய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். இப்பொழுதுதான் இந்த செய்தி வெளியே வந்திருக்கிறது. இந்த ஒரு நிலைக்கு பிறகு அவர் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு பின்னர் உடனடியாக யாழ்ப்பாணம் சென்றிருக்கிறார். யாழ்ப்பாணம் செல்லும் பொழுது அரசாங்கத்தினுடைய தமிழ் மொழி பேசுகிற ஒரு பிரதிநிதியை அழைத்து செல்வது ஒரு மரபு. அந்த மரபையை மீறி தனக்கு பிடித்தமான ஊடகவியலாளர்கள், தான் பிரித்தானியாவில் இருந்து அழைத்து வந்த ஊடகவியலாளர்களோடு அவர் சென்றிருக்கிறார். அப்படின்னு இதற்கு முன்னரே அவருக்கு ஊட்டப்பட்டிருக்கிறதா? இதே போன்ற அமைப்புகள் தான் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள், வெளிநாட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே பகிஷ்கரித்து நீங்கள் சுயமாக நான் பொதுநலவாய அரசு தலைவர் மாநாட்டில் இருக்கும் பொழுது ஷேக் ஹசீனா அவர்கள், பங்களாதேஷினுடைய தலைவர், அவர் வருகிற பொழுது அந்த வரவேற்பு வழங்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அவர் வருகிற பொழுது டோனியாபாத் வரும்பொழுதும் அப்படியான வரவேற்பு வழங்கப்பட்டது. நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் டேவிட் கேமரனுடைய அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்று. வேலை பழுவிலே அதை பார்க்க கிடைக்கவில்லை. இப்பொழுது தெரிகிறது அந்த காட்சியை பார்க்கவில்லை என்பது அல்ல பிரச்சனை, அப்படியான ஒரு காட்சியை, ஒரு நாடகமே அரங்கேறவில்லை என்று.
ஐக்கிய நாடுகளில் அரசு சிக்குவது உறுதி. 35, 36, 39 சரத்துக்களை கையில் எடுப்பார் நவி பிள்ளை. ஜேவிபி எச்சரிக்கை. ஜேவிபி முதல் நவி பிள்ளை வந்து சென்றவுடன் இவ்வளவு தூரத்துக்கு பாதகமான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. இப்போது நவிப்பிள்ளை சார்பான ஒரு செயலாகத்தான் செயலாக இருக்கிறது. அதே நேரத்திலே அது அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை. ஒரு விடயம் இங்கே ஊடகவியலாளராக நீங்கள் அவதானிப்பீர்கள். இந்த காமன்வெல்த் பொதுநலவாய அரசு தலைவர் மாநாட்டுக்கு பின்னர் எதிர்க்கட்சிகள் சர்வதேச விசாரணை பற்றி சுதந்திரமாக கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆமா, இதுல ஒரு முக்கியமான விடயம் கஜமுகன், எதிர்க்கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு இதுதான். பிரித்தானியாவினுடைய காலனித்துவ நாடாக இலங்கை தொடர்ந்தும் இருக்க முடியாது. அதனை அவர்கள் திடமாக இருக்கிறார்கள். சர்வதேச விசாரணையை இலங்கை மீது அவர்கள் நடத்த முடியாது என்பதிலும் திடமாக இருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச விசாரணைகள் நடத்தப்படுவதற்கும் நவீன காலனித்துவ நாடாக பிரித்தானியா இலங்கையை தங்களுக்கு ஏற்றாற் போன்று மாற்றுவதற்குமான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதுதான் எதிர்கட்சிகளுடைய ஏகோபித்த குற்றச்சாட்டு. எல்லா எதிர்கட்சியும் அதைத்தான் சொல்லுகிறது. செயலினால் இவ்வாறு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசாங்கம் ஏற்படுத்தி எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் பிழை என்று அவர்கள் சுட்டுகிறார்களே தவிர சர்வதேச விசாரணையோ அல்லது சேனல் 4 ஊடகவியலாளர்களுடைய நடவடிக்கைகளோ எதனையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இதிலே அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இதனை எதிர்க்கட்சிகள் ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு ஆயுதமாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அரசு குற்றச்சாட்டு அரசு தரப்பினர் சொல்கின்றார்கள். குறிப்பாக டேவிட் கேமரனுடைய அடிப்படையே அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்வது, அதனால் இப்படியான செயற்பாடு. குறிப்பாக மன்மோகன் சிங் வராமைக்கு காரணமும் அவரது எதிர்கால தேர்தல் செயற்பாடு, இப்படியான விடயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கேள்வி என்னவென்றால், எதிர்க்கட்சிகள் இப்படி கேட்பதும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினருக்கான வாக்குகளை சுவீகரிக்கிறதுக்கா? ஆமா, இப்ப நீங்க சொன்னது பாருங்க, அரசு அதாவது சர்வதேச விசாரணைக்கு இலங்கை செல்லக்கூடாது. இலங்கையில செல்வது அரசாங்கம் தான் செல்கிறது. இது முதலாவது விடயம். இலங்கை செல்லவில்லை, அரசாங்கம் தான். இப்போது இருக்கிற அரசாங்கம் செல்கிறது. இப்போது அரசாங்கம் தான் செல்கிறது. முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், காலனித்துவ ஆட்சி. இது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 விடயங்களும் தங்களை, அதாவது தங்கள் தேர்தல் பரப்புரைக்கு கிடைக்கும் வாக்குகளுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்லப்படும். நீங்கள் காண்பதும் சரி, இதுவும் ஒரு முற்றுமுழுதான சரி என்று சொல்லலாம் ஒரு வகையிலே. அவர்கள் இதனை கேடயங்களாக இருந்து இல்லாவிட்டால் அரசுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நாட்டுப்பற்றுடன் இந்த அரசாங்கம் இதனை செய்ய தவறிவிட்டது, நாங்கள் இப்படியாக வழி சமைத்துக் கொடுக்க மாட்டோம். ஆகவே என்னுடைய இன்னொரு கேள்வி, அப்படி கூறுவதாக இருந்தால் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படாமை, மனித உரிமைகள் பற்றிய மிகப்பெரிய காணாமல் போனோர் போன்ற விடயங்களை நடத்துவதற்கு பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நடந்து இருக்கும் போது ஏன் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்? இதிலே ஒரு குழப்பகரமான நிலை இருக்கிறது கஜமுகன். ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் சில நகர்வுகளை எடுக்கின்ற பொழுது ஏனைய உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், பொதுபல சேனா எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்கின்ற பொழுது பொதுபல சேனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. சேனல் 4 ஊடகவியலாளர்களை அழைத்து வந்து ஊடக சந்திப்பை நடத்தியதற்கும் காணாமல் போனவர்களை சிறுகுத்தவிலே கூட்டுவதற்கும். அதற்கு ரவி கருணாநாயக்க மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஏனையவர்கள் சொல்கிறார்கள் ஏன் மன்னிப்பு கேட்டீர்கள் என்கிறார். ஆகவே கட்சிக்குள்ளே ஒரு உள்ளக முரண்பாடு இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது. இதிலே அதனால்தான் ஏகோபித்த குரல் உண்மையான குரலான்னு நான் கேள்வி கேட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதிலே நவசமாஜ கட்சியினுடைய தலைவர் விக்ரமபாகு கருணாரத்னம் அவர் கூறியிருக்கிறார், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனத்தை கூறியிருக்கிறார். இலங்கையிலே இறுதிக்கட்ட யுத்தம் நடக்கும் பொழுது தமிழ் பேசும் மக்கள் அந்த யுத்தத்திலே மனித கேடயங்களாக பயன்படுத்தப்படும் பொழுது டேவிட் கேமரன் பிரித்தானியா என்ன செய்து கொண்டிருந்தது என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நல்ல ஒரு கேள்வி. என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கருணாநிதி சற்று வித்தியாசமாக டேவிட் கேமரன் செய்ததை நாங்கள் பாராட்ட வேண்டும், எந்த ஒரு இந்திய தலைவர்களும் இதனை நிறைவேற்றவில்லை என்று டேவிட் கேமரன் செய்ததனுடைய முற்றுமுழுதான பிரதிபலனை தன்வசம் ஈர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கை, வாக்குகளுக்கான செயற்பாடு, வாக்கு வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார். இல்லாவிட்டால் இதே அழுத்தத்தை ஏன் இறுதிக்கட்ட யுத்தம் நடைபெறும் போது கொடுக்கவில்லை என்று நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு. இலங்கை தமிழர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு. அதே நேரத்தில் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்களும் கூட நல்லா சுதாகரித்து விட்டார்கள். உண்மை நிலவரம் தெரிகிறது. இது அதே செய்தியை தான் நாங்கள் பார்க்கிறோம். சர்வதேசத்துடன் மோதினால் நிச்சயம் நாட்டுக்கு பேரபாயம், எச்சரிக்கிறது ஐக்கிய கட்சி. அது உண்மை. ஏனென்றால் நான் நேற்று சொல்லியிருந்தேன், இங்கே இன்னொரு விடயம் நாங்கள் அதிகமாக பேச நேற்றும் கூறுந்து இன்னும் கூறுகிறோம். இந்த மனித உரிமைகள் பற்றி பிரித்தானியா பேசிக் கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தவிர்க்கப்படுகிறது. தற்போது தமிழர்கள் மத்தியிலும்
பெரும்பான்மையினர்கள் மத்தியிலும் இந்த அரசாங்கம் நாடு என்கின்ற இந்த அரசாங்கம் தான் நாடு என்கின்ற ஒரு ஒரு சின்ன மயக்கம் ஒன்று இருக்கிறது. அரசாங்கம் வேறு, நாடு என்பது வேறு, நாட்டினுடைய பற்று வேறு என்கின்ற அந்த விடயம் கொஞ்சம் மயக்கப்படுகிறது என்று நினைக்கின்றேன். பத்து செய்திகளும் அதே போன்று ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு உந்து சக்தியோடு செயற்படுவது போன்ற அமைப்பு தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிகிறது. நாடு இலங்கை, நாங்கள் பிறந்தது இலங்கையில், இதை நாங்கள் எப்போதுமே சிந்திக்க வேண்டும். சரிதானே நான் சொல்றேன்? அதனால தான் இலங்கை நேரம் என்று நாங்கள் அரசாங்கத்தினுடைய நேரம் வந்து நாங்கள் கூறவில்லை. ஆகவே இதை நாங்கள் சிறப்பாக இருக்கணும். ஏனென்றால் 53 நாடுகள் பொதுநலவாயத்தில் அங்கம் வகிக்கிறது. நீங்கள் பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் எட் மிலிபேன் கேட்ட கேள்விக்கு நேற்று முன்தினம் கூறிய பதில் பாராளுமன்றத்தில், பிரித்தானிய பாராளுமன்ற வெஸ்ட்மினிஸ்டரிலே எப்படி இருந்தது என்றால், 1/3 மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய உலக சனத்தொகையிலே 5 பொருளாதார வல்லமை கொண்ட அமைப்பு. பாருங்கள் அந்த பதம். இதை எப்படி சொல்வார்கள் என்றால், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த பதமே வரும். 1/3 சனத்தொகை இருக்கு, பொருளாதாரம் இப்படி இருக்கு. அப்படி என்றால் அந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது? 53 நாடுகளும் ஏற்றுக்கொண்டுதான் வருகை தந்தார்களா? அஹிம்சையினால் தான் செயற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றதா? 1948 ஆண்டுக்கு முதல் 1896 ஆண்டிலிருந்து 796 ஆண்டிலிருந்து இலங்கை கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்படும் போது நாங்கள் எப்படி இவையெல்லாம் முரண்பாடான வரவிற்குள் வந்து சூறையாடப்பட்ட நாடுகள். உண்மையை சொல்வதாக இருந்தால் 53 நாடுகளும் பிரித்தானிய காலத்துவத்தால் சூறையாடப்பட்ட நாடுகள். கூறுவது சரி. இதுல நீங்கள் கூறுவதற்கு ஒரு ஏற்புடைய இதற்கு சாதகமான ஒரு கருத்து லட்சுமண் கிரியல் அவர்கள் கூறும் பொழுது கூறியிருக்கிறார். இந்த மாநாட்டிலே அவரும் இது தொடர்பாக தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் ஜேபிபியினுடைய விஜித ஐயரத்தும் தெரிவித்திருந்தார் ஒரு விடயத்தை. அப்படி என்றால் ஜனாதிபதி அவர்கள் பிரித்தானிய மகாராணியார் இலங்கையிலே இருந்து பிரித்தானிய சாம்ராஜ்யம் சூறையாடி கொண்டு சென்ற வழங்கல் தொடர்பிலே பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிலே கதைத்திருக்க வேண்டும். எப்படி கதைப்பது? மறைமுகமான ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம் பிரித்தானியாவின் வசம் இருக்கிறது. ஆகவே இதனை கதைக்க முடியாது. ஆனால் எங்களுடைய நாட்டில் நடைபெறுகிறது. அப்படி என்றால் முதலாக அப்படியான விடயம் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் பயிற்சியளித்திருந்திருக்க வேண்டும். நிச்சயமாக. இரண்டாவது, தலைமைத்துவத்தை ஏற்றிருக்க கூடாது. இங்கே உள்ள விடயம் இருக்கிறது தானே. இது ஒரு இணைக்கப்பட்ட விடயமாகத்தான் கருதுகிறது. முகப்புத்தகத்திலே ஒரு கவிதையை நான் பார்த்தேன். அதில் அவர் கூறியிருக்கிறார். ஒரு நண்பர் ஒருவர் அந்த கவிதையை பதிவு செய்திருக்கிறார். இறந்த கால அடிமை சாசனத்தை நிகழ்காலத்திலே மீட்டி பார்க்கிறோம் என்று கூறியிருக்கிறார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு என்கிற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அவர் நிகழ்காலத்திலே மீட்டி பார்க்கிறோம். நிகழ்காலத்திலே ஜனநாயக அடிமையை நாங்கள் சுதந்திரமான தேசத்திற்காய் தேடி பார்க்கிறோம் போட்டிருக்கோம். வரையை போட்டு முடித்திருக்கலாம். எல்லாருக்கும் பொதுதான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த செய்தி, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை கூட்டம் இன்று என்கிற செய்தி இருக்கிறது. இன்று எது ஆராயப்பட போகிறது, எது முரண்பட போகிறது, நாளை நாங்கள் தெரிவிப்போம். மன்னிப்பு கோர மாட்டோம். பொதுபல சேனாவிடம் ஒருபோது மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மங்கள சமரவீரவும் நவசம சமாஜ கட்சியின் பொதுச் செயலாளர் கருணாரத்ன ஆகியோரும் திட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்று இன்னும் ஒரு செய்தி, முரளி பிறப்பில் மட்டும்தான் தமிழன், மற்றும்படி அவன் தமிழன் அல்ல என்று கலாநிதி விக்ரமபாபு கர்நாடக தெரிவித்த செய்தி ஒன்று வந்திருந்தது. அதற்கு அரசு தரப்பு இன்று கூறும் நினைக்கிறேன். அதில் குறிப்பாக மனோ கணேசன் ஒரு கேள்வியை விடுத்திருந்தார், ஆரோக்கியமான கேள்வி. பந்துகளை விக்கெட்டுகளுக்கு எறிவது போன்று அல்ல காணாமல் போன மக்களுடைய உணர்வு. அது இன்னொரு புறம் இருக்க, இங்கே இந்த இப்படி ஒன்று இருக்குது. 45 நிமிட நேர்காணல 3 நிமிடத்துக்கு போடும் போது அதனுடைய தொனியை மாறும். நீங்கள் ஒரு ஊடகவியலராக நிச்சயமாக திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை உதாரணத்துக்கு இந்த செய்தியை தினக்குரலிலே வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி, இலங்கை தொடர்பான மற்றும் ஒரு புதிய ஆவணப்படத்தை தயாரிக்க சேனல் 4க்கு தேவையான விடயங்களை அரசு தன்னியாரையும் பெற்றுக் கொடுத்து விட்டதாக ஐக்கிய தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் கிரியல்ல தெரிவித்த கருத்து இப்படி இருக்கும். சேனல் 4ற்கு அரசு ஆதரவு. இந்த செய்தியை அப்படி நீங்கள் கூறலாம். இதுல எங்களுடைய நான் சொல்றேன், எடிட்டிங் என்ற பெர்ஸ்பெக்டிவ் தொகுப்பு என்பது எப்படி கண்ணோட்டத்திலும் கொண்டு வரலாம். இதன் உண்மை நிலவரம் அந்த 45 மணி நேர உண்மை செவியை பார்த்த பின்னர் தான் நாங்கள் ஊடகவியலாளர் எடுக்கலாம். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், எங்களுடைய நிலைப்பாடு முரளிதரனை ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர், நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்கிற வகையிலே அனைத்து ஊடகவியலாளர்களும் அவருடைய பெருமைகளை எழுதி இருக்கிறார்கள், வார்த்தைகளிலே வடித்திருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் முரளிதரன் சொன்ன கருத்துக்கள் விமர்சனம் செய்யப்படுகின்றன. கருத்து தொடர்பிலே தான் பிரச்சனை இருக்கிறதே தவிர முரளி தொடர்பிலே நாட்டு மக்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்போதுமே எங்களுடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்து